வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குவாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் தடையை மீறி கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்குவதாகவும் இவற்றில் பெரும்பாலானவை உரிமம் பெறாமல் தொடர்ந்து இயங்குவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியில் உள்ள பாறைகளை உடைத்து ஜல்லிகளை கேரளாவிற்கு கடத்துவதாகவும் பாறைகளை உடைக்க அளவுக்கு அதிகமாக வெடிமருந்துகளை பயன்படுத்துவதாகவும் இதன் காரணமாக வீடுகளுக்கு விரிசல் ஏற்படுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். லாரிகளில் கூடுதலாக கருங்கற்கள் ஏற்றிச் செல்லப்படுவதால் இப்பகுதியில் உள்ள சாலைகள் பழுந்தடைந்துள்ளதாகவும் கோதையாற்றில் சிற்றாறு அணைக்கு அருகிலேயே பாறைகளுக்கு வெடி வைப்பதால் அணைக்கு அபாயம் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். குவாரிகளின் உரிமையாளர்களாக வெளிமாநிலத்தவர்கள் இருப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என நெட்டா, களியல், ஆரல் வாய்மொழி பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய இந்த கல் குவாரிகளால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கின்ற பாதிப்புகள் என்னென்ன பிரச்சனைகள் அவர்கள் தினந்தோறும் சந்திக்கின்றனர், இந்த கல் குவாரிகளை அதிகாரிகள் ஆய்வு நடத்துகிறார்களா என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை முறையான உரிமங்களை பெறாமல் சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத கல்குவாரிகளால் வீடுகளில் விரிசல் அதிர்வு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியல், நெட்டா, பப்புக்காலை, அருமாங்கோணம் ஆகிய பகுதிகளில் கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையான ஆரல்வாய் மொழியிலிருந்து நெடுமங்காடு செல்லும் சாலையில் இரவும் பகலும் அதிக சுமையுடன் பாறை துகள் அல்லது மணல் ஏற்றிக்கொண்டு கேரளத்துக்கு செல்லும் லாரிகளால் இந்த சாலையில் பெரிய பெரிய பள்ளங்கள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இப்பகுதிகள் தூசு மண்டலமாக காட்சியளிப்பதாகவும் லாரிகள் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாக ஏற்றிச் செல்கின்றனவா என போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் வைத்து பாறைகள் உடைக்கப்படுவதால் வீட்டு சுவர்களில் விரிசல் விழுவதாகவும் பறவைகள் காணாமல் போய்விட்டதாகவும் களியல் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிரஷர்களில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோதையாறில் உள்ள சிற்றாறு அணைக்கு அருகிலேயே குவாரிகள் இயங்குவதால் அணையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் புகார்கள் தெரிவித்தும் எவ்வித பலனும் இல்லை என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல் குவாரிகளிலிருந்து சட்டவிரோதமாக கற்கள் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் மேலும் அதிக எடை கொண்ட லாரிகள் அந்த சாலைகளில் செல்வதால் பழுதுகள் ஏற்படுவதாகவும் மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருவதாகவும் புகார்கள் எழுந்திருக்கின்றன. இதில் உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியிலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெபர்சன் மற்றும் நமது செய்தியரங்கில் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் இணைகிறார். தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஜெபர்சனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன். கன்னியாகுமரி பகுதியில இப்போ எத்தனை கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன, எந்தெந்த பகுதியில் இயங்கி வருகின்றன, இந்த கல்குவாரிகளுக்கு முறையான அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? வணக்கம் ஹேமா. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த களியல் பகுதியில் நின்றுகிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி சொல்லணும்னா இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் என்று ஒரு இயற்கையிலேயே ஒரு பெயர் பெற்ற மாவட்டமாக இருக்கிறது இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எல்லா வளங்களையும் பெற்று ஒருங்கே பெற்ற மாவட்டமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. இதில் ஒரு கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது. விவசாயத்தையே முக்கியமாக நம்பி வாழக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பலர் சுரண்டி அந்த மலையில் இருக்கக்கூடிய பாறைகளை உடைத்து பாறைப்பொடி உள்ளிட்ட பல வகைகளில் அதை பிரித்து இங்கிருந்து கேரளா மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று அதை காசாக்கி வருவதாகவும் இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கல்குவாரிகளில் அதிகமாக இந்த பாறைகளை உடைப்பதன் மூலமாக பாறைகளை உடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து வெடிமருந்தானது அதிக அளவில் பயன்படுத்துவதால்
இருப்பதால் வீடுகள் இந்த பகுதிகளில் அதிகமாக சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் களியல் பகுதியிலிருந்து நெட்டா பகுதி வரை நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5க்கு அதிகமான பெரிய குவாரிகள் இருக்கின்றன. இந்த பெரிய குவாரிகள் குறிப்பாக இந்த குவாரிகள் அனைத்தையும் கேரளா முதலாளிகளை நிர்வகித்து வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் காமிச்சிட்டு இருக்கார், நாம் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் எந்த அளவுக்கு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் களத்திலிருந்து நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை நம்ம தனி நேரடியாக நமது தந்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்து எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த நேரடி காட்சிகள் மூலம் நாம் தெரிந்திருக்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகள் இருக்கக்கூடிய அனைத்து இந்த குவாரிகளில் பாறைகள் உடைப்பதனால் மட்டுமே இந்த விரிசல்கள் ஏற்படுவதாகவும், இது குறித்து பலமுறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தர் தொட்டு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாடி இருக்கிறார்கள். நாடியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் இந்த பகுதியில் அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்தவித ஆய்வுகளையும் மேற்கொள்ளவில்லை என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பல தடவை இந்த பகுதியில் தந்தி டிவிக்காக நம்ம செய்தி சேகரிப்பதற்காக நாமும் பல கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டோம். நம்ம ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது இந்த பகுதியில் பல சமூக ஆர்வலர்கள், இந்த பகுதி மக்கள் நேரடியாக நாம் கேட்கும் பொழுது இந்த பகுதியில் ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கோ அல்லது இவர்களை எதிர்ப்பதற்காக வரக்கூடிய மக்களை அந்த கல்குவாரிகளை நடத்தி வரும் நிர்வாகத்தினர் மிரட்டுவதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இவர்கள் மேற்கொண்டு மிரட்டாமல் இருக்க காவல்துறை அதிகாரிகளோ அல்லது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோ தங்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக பல பெண்களை மற்றும் இந்த ஊர் மக்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தங்கள் பாதிப்புக்குள் உள்ளாகி இருப்பதாகவும், இந்த பாதிப்பை நாங்கள் வெளிக்கொண்டு நாங்கள் சொல்ல முடியாது, இதுபோல நாம் இந்த பாதிப்புகளை வெளியே சொல்லும் பொழுது இந்த பகுதியில் இந்த குவாரி உரிமையாளர்கள் அதிகமாக லாரிகள் மூலமாக கல்களை எடுத்துச் செல்கிறார்கள். இந்த கல்களை எடுத்துச் செல்லும் பொழுது இந்த லாரிகளை வைத்து இவர்களை அச்சுறுத்துவதாக, சாலையில் நடந்து செல்லும் பொழுது இவர்களுக்கு மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த பகுதியில் பெண்கள் அதிகமாக பயப்பட்டு ஆண்கள் இந்த பெண்களை வெளியிலே அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, பெண் குழந்தைகள் உள்ளிட்டோர் இந்த வீடுகளிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இங்கு உருவாயிருக்குன்னு சொல்லணும். இந்த களியல் பகுதி, இந்த கல்குவாரி மூலமா இந்த களியல் பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமமானது முற்றிலுமாக முடங்கி போய் கிடக்கிறது. இந்த முடங்கி போயிருக்கக்கூடிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக புகார்கள் மக்கள் தெரிவித்து வர்றாங்க. 10 ஆண்டுகளாக தெரிவித்து வரும் புகார்களை அரசு அதிகாரிகள் இதுவரைக்கும் ஒரு அதிகாரி கூட இந்த குவாரியை என்ன நடக்கிறது என்பதை ஆய்வு செய்யவோ, இந்த பகுதி மக்களுக்கு என்ன நிலவரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் தெரிவிக்கவில்லை என்பதுதான் மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கிறது ஹேமா. மேலும் இது குறித்து அவர்கள் வேதனையை நேரடியாக நாம் கேட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஹேமா. தொடர்ந்து பேசலாம் ஜெபர்சன். திரு ஸ்ரீனிவாசன், இப்ப அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் சொன்னாரு, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக விதிமுறைகளை மீறி கல்குவாரிகள் இயங்கிட்டு வருது அப்படின்னு சொன்னாரு. அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் மிரட்டுவதாகவும் புகார் கொடுக்க முன்வருவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஒரு கல்குவாரிகள் அமைக்கணும் அப்படின்னா அரசன் என்ன மாதிரியான விதிமுறைகளை அவர்கள் செயல்படுத்த வேண்டும், என்னென்ன விதிமுறைகள் அரசு வழங்கியிருக்கு? முதல்ல கல்குவாரியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது உலக அளவுல இந்த முக்கியமான பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் சூழல் மையம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரு 32 இடங்கள் தான் இருக்கு. உலகம் முழுக்க 32 இடங்கள்ல இந்தியாவில் 2 இடங்கள் இருக்கு. ஒன்னு மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொன்னு இமயமலை. அதுவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு குஜராத், கோவா வரைக்கும் போகுது. ஒரு 6 மாநிலங்கள்ல அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. மறைமுகமா ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்துக்கும் அதோடைய ரிவர்ஸ் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தான் உற்பத்தி ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 மலைகளுக்கு 7 மாநிலங்களுக்கு இந்த மலை பயன்படுது. இதுல எண்ணற்ற உயிரினங்கள், எண்ணற்ற பறவைகள், எண்ணற்ற மூலிகைகள், இப்படி யாருக்கும் உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு அரிய வகை மலையா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. முதல்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இன்னும் சொல்ல போனா யுனெஸ்கோ ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில முதல்ல குவாரிக்கு அனுமதி கொடுத்ததே தவறு. குவாரிக்கு ஒரு அனுமதி கொடுத்ததே தவறு, சட்டப்படி அது தவறு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ். இரண்டாவது அந்த குவாரி அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஒரு செடியை காப்பாற்றணும், ஒரு மரத்தை காப்பாற்றணும், அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இயற்கையில எல்லா பொருட்களுக்குமே உயிர் இருக்குது. அதாவது என்னுடைய இது என்னன்னா, பாறைகளுக்கு உயிர் இருக்குது. அது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள்.
அது வந்து ஏதோ ஒரு பாறை அப்படின்னா நம்ம பாறை மனசு அப்படின்னா ஏதோ உயிரில்லாத மனசு மாதிரி சொல்றோம். பட் பாறை அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு பொருள். அந்த உயிருக்கு வந்து நாம் விலை மதிக்க முடியாத ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த மதிப்பை வந்து உடைப்பது அப்படிங்கிறது தவறு. அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு ஓரமா எங்கேயோ ஒரு இடத்துல பண்றதுக்கு அதுவே ஒரு தொழிலா மாறுவது வந்து தவறு. அதனால முதல்ல இந்த விஷயங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வளங்களை அழிச்சு இந்த குவாரி தோன்றுவதற்கு அனுமதி கொடுத்ததே முதல்ல ஒரு தவறான விஷயம். அதுக்கப்புறம் குவாரி அப்படின்னு நீங்க மணல் குவாரி அல்லது கல் குவாரி இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தாங்க. இது எல்லாமே முற்றிலும் இயற்கைக்கு விரோதமா, சட்டத்துக்கு விரோதமா தான் அது கொல்லப்படுது. நீங்க சினிமால வந்து எப்படி வந்து ஒரு கடைசியா வந்து கொலை காட்சி கிளைமேக்ஸ் எல்லாம் குவாரியில தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அங்க சட்டவிரோதமான காரியங்கள், சட்டவிரோதமான விஷயங்கள் தான் அந்த குவாரியில வந்து நடைபெறுது. அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விதிமுறைகளும் அவங்க ஃபாலோ பண்ணப்படுறதில்ல. குறிப்பா ஒரு பக்கத்துல வீடு இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் குவாரியில பிளாஸ்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஒரு இயற்கை தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கா பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் நிறைய இயற்கை தொல்லியல் சின்னங்கள் வந்து இந்த குவாரிகள்லாம் அழிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா வந்து நீங்க சித்தன்னவாசல் உலகத்தின் மிக சிறந்த அஜந்தா எல்லோராவுக்கு இணையாக சித்தன்னவாசல் இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குவாரிகளுக்கு பக்கத்திலையும் ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா குகை ஓவியங்கள் இருக்கு, பாறை ஓவியங்கள் இருக்குது. அதை தாண்டி வந்து அரிய வகை ஓவியங்கள் இருக்கு, மலை குகைகள் இருக்கு. இது எல்லாமே நிறைய இடங்கள்ல ரொம்ப சேதப்பட்டு இருக்கு. சமீபத்தில் திருநெல்வேலியில கூட ஒரு குவாரியினால வந்து பழந்தமிழ் 2500 வருடங்களுக்கு முன்னாடி தமிழி கல்வெட்டு வந்து அழிக்கப்பட்டதுக்கான எல்லா விதமான முயற்சியும் நடைபெற்றது. அது ஒரு பெரிய மக்கள் இது பண்ணி நிறுத்தப்பட்டது. இப்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான வயலேஷன்ஸ் ஆஃப் என்ன சொல்றது ஆக்ட் தான். இது வந்து எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா இது ஒட்டுக்கு மொத்தமா இது அரசியல்வாதிகள், அதோடைய எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி பல்வேறு ஆட்கள் இது பின்னாடி இருக்காங்க. அவங்க அதுல நேரடியா இல்லாட்டா கூட அவங்களதான் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதனால அதிகாரத்தினுடைய பலம் தான் இதுல இருக்குது. தொடர்ந்து பேசலாம் ஸ்ரீனிவாசன். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஜெபர்சனிடம் பேசலாம். ஜெபர்சன், இப்ப சொன்னீங்க கன்னியாகுமரி பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் நிறைய கல் குவாரிகள் இயங்கிட்டு வருது, விதிமுறைகளை மீறி இந்த குவாரிகள் இயங்கிட்டு வருது அப்படின்னு சொன்னீங்க. மாவட்ட நிர்வாகம் எப்படி இதற்கு அனுமதி வழங்கினாங்க? ஏற்கனவே கன்னியாகுமரி பகுதியில கல் குவாரிகள் இயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்தும் விதிமுறையை மீறி எப்படி இந்த கல் குவாரிகள் இயங்குகிறது? நிச்சயமாக ஹேமா, நீங்க சொன்ன மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பல பகுதிகள் நம்ம இப்ப குறிப்பிட்ட மாதிரி இந்த களியல் நெட்டா பகுதிகளில் மட்டுமல்லாம பார்வதிபுரம் உள்ளிட்ட பல பகுதிகள் அந்த நம்ம தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக பார்க்க முடியும். நாம் வந்து நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலை வழியாக சாலையிலிருந்து நாம் பார்க்கும் போதே நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அந்த பகுதிகளில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு வந்து உடைத்து எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். இந்த பகுதியில் மட்டுமல்ல, இதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்ததாக கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். கனிம வளத்தை வந்து முற்றிலுமாக இங்கிருந்து எடுத்துச் செல்வதற்கு தடை விதிப்பதாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமல், அதாவது வந்து யாருக்குமே தெரியாமல் இரவு நேரங்களில் மறைமுகமாகவும் இந்த மாதிரியான சமூக விரோத செயல்கள் செய்து வராங்க. மட்டும் இல்லாம அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஒரு 100 யூனிட் உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அங்க அந்த பகுதியில கிட்டத்தட்ட 1000-1500 யூனிட்டுக்கு மேல ஒரு யூனிட் லைசன்ஸ் வச்சு உடைச்சு எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் அதிகமாக நடக்குது. இதனால இந்த பகுதியிலிருந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எவ்வளவு உடைக்கிறாங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாறை எவ்வளவு உடைத்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கனிம வளத்துறையினர் வந்து நேரடியாக வந்து சோதனையிட வேண்டும். சோதனையிட்டா அவங்களுக்கு வந்து நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ வந்து ஒரு மக்களோ அல்லது வேற ஒரு சமூக ஆர்வலரோ வேற யார் நினைத்தாலும் அந்த குவாரிகளுக்கு உள்ளே சென்று நம்ம வந்து எதுவுமே அங்க ஆய்வு நடத்தவோ இல்ல அவர்களிடம் கேள்வி கேட்கவோ எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவங்களை எதுவும் செய்ய முடியாது. இவங்க அதனால வந்து மாவட்ட நிர்வாகத்தையே நம்பி இருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்திட்ட பல புகார் கொடுத்தோம். தற்போது மாவட்ட நிர்வாகம் மெத்தன போக்க காட்டி வரதா இவங்க சொல்றாங்க. இது குறித்து ஒரு சமூக ஆர்வலர், இது குறித்து புகார்கள் பல அளித்த சமூக ஆர்வலர் நம்மிடம் இருக்காங்க. அவர்கிட்ட நாம் நேரடியாக கேட்போம். கிறிஸ்டோபர் சார் வணக்கம். நீங்க இப்ப வந்து இந்த கல்குவாரி இங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இயங்குது. அந்த கல்குவாரியில வந்து அதிகமாக வந்து முறைகேடு நடப்பதாகவும் அவங்க அளவுக்கு அதிகமாக வந்து பாறைகளை வந்து உடைத்தெடுத்துட்டு போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது குறித்து நீங்க வந்து புகார் அளித்திருக்கீங்களா? இந்த புகாரின் பேர்ல அதிகாரிகள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல,
இல்லை, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது என்னன்னு சொன்னால், நாங்கள் பல கட்டமாக புகார்களை அனுப்பி கொண்டிருந்தோம். இருந்த நேரத்திலும் அரசு என்பது ஒரு ஆண்டிற்கு இவ்வளவு என்று ஒரு அளவு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அளவில் அவர்கள் எடுக்காமல் ஒரு ஆண்டிலேயே அத்தனை இங்கு இருக்கின்ற கனிம வளத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்கான முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுமக்களாகிய நாங்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாது, அதிகாரிகள் மட்டும்தான் செல்ல முடியும். நான் அந்த அதிகாரிகள் மட்டத்தில் யாரும் இதை கண்டு கொண்டதாக உள்ளே சென்று ஆய்வு செய்ததாக இதுவரையிலும் எந்த தகவலும் கிடையாது. இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ள இப்ப உங்க பகுதியில எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகாரிகளை தொடர்பு கொள்றீங்க? ஆமா, எங்க பகுதியில் என்னன்னு சொன்னா, இயற்கையானது மாறுபட்டு விட்டாச்சு. இந்த கனிம வளத்தை எல்லாம் கொண்டு போறதுனால இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி அங்க இருக்கின்ற அதே கிளைமேட் மாறி இங்க வந்தாச்சு. விவசாயம் எதுவுமே நடத்த முடியாத ஒரு சூழல். பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகள், சாலை அத்தனையும் குண்டு குழியுமாக இந்த வாகனங்கள் சென்று வருவதனால் மிகவும் பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ கூட அரசு 10,000 கோடியை செலவு பண்ணி தான் ஒரு சாலையை மேம்பாடு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களையே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாவட்டத்தினுடைய சூழல் மாற வேண்டிய அளவு ஆகிவிட்டது. இப்ப நீங்க சாலைகள் சேதமடைவதை பத்தி சொன்னீங்க. இதனால பொதுமக்களுக்கு இந்த வீடுகள் நிறைந்த பகுதியில எங்க பாறைகள் உடைக்கிறாங்களா, அதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வருது? அதாவது களியல் கிராமத்திலிருந்து அருமனை கிராமம் வழியாகவும் மாங்கோடு கிராமம் போன்ற கிராமங்களில் எல்லாம் இவர்கள் பாறை உடைக்கின்ற காரணத்தினால் அளவுக்கு அதிகமான வெடிபொருட்களை, வெடிமருந்துகளை எல்லாம் செலுத்தி இந்த பாறையை ஒட்டுமொத்தமாக பெரிய கிரைன் மூலம் எடுப்பதற்கு தகுந்தபடி உடைக்கின்றார்கள். கடலரிப்புக்கு எந்த அளவிற்கு பாறைகளை உடைத்து அரசானது எடுத்ததோ அதுபோன்று இன்றைக்கு இவர்கள் சொந்த தேவைக்காக கடலரிப்புக்கு விட அதிகமான அளவில் இவர்கள் பாறை உடைக்கின்றார்கள். உடைப்பதனால் நிலம் அதிர்வு பெற்று அத்தனை வீடுகளும் அதிர்வான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு எங்கு பார்த்தாலும் வீடுகளில் கீறல்கள், வெடிசல்கள் இப்படி எல்லாம் விழுந்து பொதுமக்கள் எப்போதுமே பயப்பட்டு வீட்டுக்குள்ளால் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையோடு இருந்து கொண்டிருக்கின்றது. உங்க தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாசியா நீங்க இருக்கீங்க சார். நீங்க இந்த பகுதியில இது மாதிரியான பிரச்சனைக்கு, இந்த பாறைகள் உடைக்கிறாங்க, பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அவங்க வீடுகள் இடிக்கப்படுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது நீங்க அரசுக்கு சுட்டிக்காட்டு விதமா எந்த மாதிரியான பிரச்சனை இதை எடுத்து செல்லிருக்கீங்க, போராட்டங்கள் நடத்தி இருக்கீங்க, எந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தி இருக்கீங்க? இதுக்கு அரசு சார்பில் இல்ல மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த மாதிரியான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இது சம்பந்தமா பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கோம். ஏன்னா இதனால மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பீச்சிப்பாறை மலையில மேகம் முட்டினாதான் மழை பெய்யுங்கிற ஒரு ஐதீகம். இப்போ சமீபமா ஒரு 3-4 மாசமா இந்த மழையே கிடையாது, ஒரு சொட்டு மழை கூட கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மலைகள் அடித்து உடைக்கப்படுகிறதா காரணம். இது பல கட்டங்கள் அந்த கேட்டுக்கு முன்னாடி கூட நாங்க அந்த லாரியை வெளியே விடாம வர மறியல் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் அதிகாரிகள் இது அளவோட தான், அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் தான் அடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அரசு நிர்ணயிக்கப்பட்டதை விடவும் 5 ஆண்டுகள் அடிக்க வேண்டிய கல்லை, பாறையை ஒரே ஆண்டிலே அடித்து கேரளாவுக்கு இதை பொடியாக்கி மணலாக்கி இந்த பாதை வழியாக கொண்டு சென்று வந்தால், அதனால் இதனால் ஏற்பட்ட விளைவு என்னவென்று சொன்னால், அதிக பாரம் ஏற்றப்பட்ட லாரி இந்த பகுதியில் சென்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட 2 வருடம் இந்த ரோட்டிலே பேருந்து கூட போக முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை இருந்தது. அன்றைக்கு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய மறியல் எல்லாம் செய்து மீண்டும் இந்த சாலை பல கட்ட முயற்சிக்கு இந்த சாலை நல்ல சீராக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனால் பாதிப்பு என்னவென்றால், பக்கத்தில் 1.5 கிலோமீட்டரில் இருக்கிறது சிட்டார் டேம். இங்கு அளவுக்கு அதிகமான மருந்தை போட்டு பாறை உடைக்கின்ற காரணத்தினால் அந்த அதிர்வானது இந்த அணைக்கு பாதிக்கப்படும் என்பது ஒன்று. 2வது, இந்த பாறையில் வருகின்ற துகள்கள், இங்கு விவசாயம் என்பது ரப்பர் விவசாயம். இந்த ரப்பர் திளிர் வரும்போது அது சரியான முறையில் திளிர் வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட பால் கிடைக்கும். ஆனால் இந்த பாறையில் இருந்து வருகின்ற துகள்கள் இந்த திளிரில் இந்த காற்றில் ஒட்டிக்கொள்வத காரணத்தினால் இந்த வெயில் படுகின்ற சூடு இதனோட அதிக சூடாகி இந்த திளிர் அனைத்தும் கீழே விழுந்து விடுகிறது. அப்போ அங்க பால் இல்லாத ஒரு நிலைமை, விவசாயம் நலிகிறது. அதுக்கப்புறம் களியல் பகுதியிலே ஆற்றின் ஓரத்தில் குடிநீர் எடுப்பதற்கு என்று ஒரு ஆற்று நீரை உறிஞ்சுகின்ற ஒரு ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய டேங்கர் லாரியில, குடிநீர் என்று எழுதப்பட்ட டேங்கர் லாரியில அந்த களியல் பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு இந்த கல்குவாரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு இங்கு பெரிய டேங்குகள் கட்டப்பட்டு ஜெர்மனியிலிருந்து மிஷின் கொண்டுவரப்பட்ட மிஷின் இந்த பாறையை உடைத்து கழுவி அதை சுத்தம் செய்வதற்கான தண்ணி குடிநீர் என்கிற போர்வையில் கொண்டுவரப்படுகிறது. இதில் கொடுமை என்னவென்று சொன்னால், இதை கழுவி விட்டதுக்கு மேல் அந்த படிமானம் அந்த தொட்டியில் நிறைந்திருக்கும். மிகப்பெரிய மழை அந்த தண்ணீரை அந்த டேங்குக்குள்ள விழுமாறு செய்து வைத்திருக்கிறார்கள். மழை வரும்போது அந்த டேங்கு திறந்து விடப்படுகிறது. திறந்து விடும்போது இந்த தண்ணீரும் அந்த கழுவப்பட்ட அந்த துகளுமாக சேர்ந்து களியல் சந்திப்பில் அந்த பகுதி கிராமங்கள் முழுவதும் அடுத்த விவசாயம் செய்ய முடியாத நிலைமை ஒன்று.
வெயில் வந்துவிட்டால் அந்த துகள் அனைத்தும் பறந்து இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்மா போன்ற நோய் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது. மட்டுமல்ல, அளவுக்கு மீறிய மருந்து உபயோகித்து பாறை தகர்க்கப்படுகின்ற காரணத்தால் இந்த பகுதியில் வீடுகள் அனைத்தும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசுவோம். உங்க தகவலுக்கு நன்றி. ஹேமா, தற்போது வந்து அவங்க இந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் அந்த போராட்டங்கள் பல நடத்தி இருக்கிறவங்க 2 பேர்கிட்ட நம்ம பேசணும். அவங்க சொன்ன கருத்துக்களை பாத்தீங்க. தொடர்ந்து இந்த பகுதி அவங்க சொன்ன கருத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறது என்பதை நம்ம வந்து நேரடியாக தெரிஞ்சுக்க முடிகிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ஜெபர்சன், கன்னியாகுமரி பகுதியில் விதிமுறைகளை மீறி கல்குவாரிகள் இயங்கி வருகின்ற காரணத்தினால் மிகப்பெரிய பாதிப்புகளை அந்த பகுதி மக்கள் சந்திக்கின்றனர். மேலும் இந்த கல்குவாரிகளில் அளவுக்கு அதிகமான வெடி மருந்துகளை கொண்டு பாறைகள் உடைக்கப்படுவதால் பெரும் சத்தம் ஏற்படுகிறது. அதேபோல அந்த பாறை துகள்களால் ஆஸ்மா உள்ளிட்ட பல்வேறு மூச்சு பிரச்சனைகளும் அந்த மக்கள் சந்திக்கின்றனர். அதே நேரத்தில் அதிக எடையை ஜல்லிக்கற்களை ஏற்றுக்கொண்டு அந்த லாரிகள் சாலையில் பயணிக்கும் பொழுது அந்த சாலைகளும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது என்கின்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்னு. இப்ப கல்குவாரிகள் அப்படின்னு இருக்கும் பொழுது இவ்வளவுதான் வெடிப்பொருட்கள் வெடிமருந்துகள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கு. ஆனா விதிமுறையை மீறி பல இடங்களில் இது செயல்பட்டு வருது. இதை வந்து யார் கண்காணிக்கணும்? இந்த நடவடிக்கையை இந்த கல்குவாரிகளில் இருக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை சரியாக செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத யார் கண்காணிக்கணும்? முதல்ல வந்து இந்த கல்குவாரிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களுக்கு விதிவிலக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து மணல் குவாரி, இரண்டாவது கிரானைட் கல் குவாரி, அதுக்கப்புறம் நமக்கு கடலோர மாவட்டங்களில் தாது மணல் கொள்ளை, தாது மணலை, அப்புறம் வந்து 4வது நீங்க சொல்ற கல்குவாரி. இந்த 4க்குமே எந்த வரைமுறையுமே கிடையாது, யாருமே கண்காணிக்கிறது கிடையாது. ஏன்னா இரவு பகலா வந்து நேரடியா கல்குவாரியில வந்து கொள்ளையடிக்கப்படுது, மக்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்படுது. யாருமே அதை கேட்கறதுக்கு இல்லை. உண்மையே சொல்ல போனா மாவட்ட ஆட்சியர் வந்து இதுல நேரடியா இந்த விஷயங்களை ஈடுபடணும். ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று மைனிங் கீழே வருது, அப்புறம் வெடிமருந்து பொருட்கள் இருக்குது, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் வருது. ஏற்கனவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி பார்த்தோம். மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கறதா இதோட ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல எதுவுமே செய்யக்கூடாது. அங்க இருக்கிற மக்கள் நலன், அதாவது இது எப்படின்னா, ஒரு மலையை வந்து அழிப்பதன் மூலமா நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு மலை இருக்கு, அந்த மலையின் வளங்கள் மூலமா நம்மளுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது, வேற வேற விஷயங்கள்ல வருமானம் கிடைக்குது. இது வந்து ஒரு அசல் மாதிரியான ஒரு விஷயம், அதாவது ஒரு அசல் மாதிரியான விஷயம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு வட்டி மாதிரி. நீங்க வந்து அசலையே உடைச்சு எடுத்துறீங்க. அதாவது ஒரே நாள்ல வந்து, அதாவது பொன் முட்டையிடுற வார்த்தை அறுக்கிற மாதிரி ஒரே நாள்ல வந்து அந்த கல்குவாரியை அடிச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து எதுவுமே பயன் இருக்காது. அதுல இருக்கக்கூடிய கனிமங்கள் வளங்கள் ஒரு வருஷத்துல முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு பதிலா வந்து ஒரு அசலை அதை பாதுகாத்து அதை வந்து தொடர்ச்சியா மாசம் நம்மளுக்கு வட்டி கிடைக்கிற மாதிரி அந்த வருடம் முழுவதற்கும் நம்மளுக்கு நீர் வளங்கள், பறவைகள், இயற்கை வளங்கள் அனைத்துமே சீரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மலை அப்படிங்கிறது உயிருள்ள பொருள். அதை கண்காணிக்கக்கூடிய அதிக மாவட்ட ஆட்சியர், டிஆர்ஓ எல்லாருக்குமே இருக்கு அதோட விஷயங்களை வந்து நேரடியா கண்காணிக்கிறது. எல்லாரும் மௌனமா இருக்காங்க. இதெல்லாம் வேலை செய்யக்கூடிய, நேரடியா கண்காணிக்கக்கூடிய, அதோடைய காற்று, அதோடைய தூசு பட்ட எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த தமிழ்நாட்டில் எல்லா விஷயங்களுக்குமே நம்ம அமைதியா இருக்கு. சினிமால கடைசியில வர்ற போலீஸ் மாதிரி அவங்க எல்லாம் கடைசியில தான் வருவாங்க. தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீனிவாசன், களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஜெபர்சனிடம் பேசலாம். ஜெபர்சன், இப்போ கன்னியாகுமரியில பல இடங்கள்ல விதிமுறைகளை மீறி கல்குவாரிகள் இயங்கிட்டு வரதா சொன்னீங்க. இப்ப அந்த கல்குவாரிகளில் இருந்து என்னென்ன பொருட்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது, இதை வந்து யார் கண்காணிக்கிறாங்க? இந்த கண்காணிப்பு அப்படிங்கறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா? நிச்சயமாக ஹேமா, தற்போது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலைமையை பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கிரானைட் உள்ளிட்ட கற்கள் வந்து இந்த பகுதியில் வந்து மிக குறைவாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து எடுக்க முடியாது. இந்த பகுதியில் இருந்து எடுக்கக்கூடிய முக்கியமான கற்கள், இந்த கற்கள் வந்து கட்டுமான பணிகள், அதாவது வீடு கட்டுவதற்கு அல்லது அந்த கட்டுமான பணிகளுக்கு தான் பயன்படுத்துறாங்க. குறிப்பா வந்து தற்போது வந்து மணல் வந்து அதிகமாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்க காரணத்தினால வந்து எம் சாண்ட் எனக்கூடிய இங்க இருந்த பகுதியிலிருந்து மணல் எடுத்து வந்து கேரளாவுக்கு எடுத்து செல்வதற்கு மிகுந்த கட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினால வந்து பாறையை தூளாக்கி எம் சாண்ட் எனப்படக்கூடிய பாறை தூள் இது போன்று வந்து கட்டுமான பணிக்கு மணலுக்கு பதிலாக இதை வந்து பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கு தான் வந்து தற்போது வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகள் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் அதிகமாக வந்து ஈடுபட்டு வர்றாங்கன்னு சொல்லணும். மட்டுமல்லாமல் இந்த நம்ம வந்து சாலைக்கு போடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஜல்லி உள்ளிட்ட இது போன்ற பயன்பாட்டுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய அந்த மலைகள் வந்து பெரும்பாலும் உடைக்கப்படுகிறது. இது குறித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எந்த மாதிரியான மலைகளை வந்து எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று இது குறித்து பேசுவதற்கு ஒரு சமூக
ஆர்வலர் இருக்கிறாரு, ஷினி அவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல இங்க இருக்கக்கூடிய பாறைகளை உடைத்து எந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு வந்து எடுத்து செல்றாங்க, இது வந்து எங்கெங்க எடுத்து செல்றாங்க, இது வந்து தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் நீங்க எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டீங்க? ஐயா, ஐநா சபையினுடைய யுனெஸ்கோவினுடைய பராமரிப்பின் கீழ் யுனெஸ்கோ வந்து 5000 கோடி ரூபாய் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பராமரிப்பதற்கு அரசிற்கு கொடுத்ததற்கு பின்னாலும் அரசாங்கம் இந்த கேரளா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த மலைகளை, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற பாறைகளை உடைத்து அதை எம்சாண்டல் மணலாக சுரண்டி எடுப்பதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள். இதை மாவட்ட நிர்வாகம் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து பாறைகள் உடைத்து தூளாக்க கன்னியாகுமரி பகுதியில் கல் குவாரிகளில், அதாவது விதிமுறைகளை மீறி செயல்படும் இந்த கல் குவாரிகளால் பல்வேறு இடங்களில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த கல் குவாரிகளில் விதிமுறைகளை மீறி ஜல்லிக்கற்கள் மற்றும் மணல் மற்றும் எடுத்து செல்லப்படுவதால் அதிக பாரம் ஏற்றுக்கொண்டு அந்த லாரிகள் அந்த சாலைகள் வழியே செல்வதால் அந்த சாலைகளும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன. அந்த வெடிப்பொருட்கள் அளவுக்கு அதிகமாக அங்கே பயன்படுத்தப்படுவதால் அந்த வெடிச்சத்தம் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. மேலும் பல இடங்களில் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறது. திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் பேசலாம். சார், இப்போ அவங்க வந்து சொன்னாங்க பல இடங்கள்ல வந்துட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு. இப்ப இந்த மலைகளை குடைந்து, அதே போல அந்த பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்களிலும் இந்த மலைகள் எல்லாமே குடைந்து கல்குவாரிகள் அமைச்சிருக்காங்க. இப்படி அமைக்கும் பொழுது வருங்காலத்தில் சூழியல் சார்பாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இப்பவே வருங்காலம் இல்ல, இப்பவே ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து ஒரு பாறை ஓவியங்கள், சிற்பங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நல்ல உதாரணம் ஆனைமலை கூட மதுரையில வந்து அதுக்கான முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஒரு பெரிய இயக்கத்துக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி தமிழகம் முழுக்க இருக்கிற இது என்னன்னா, ஒண்ணு ஒரு மலை அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் விஷயத்துல அது ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு வேஸ்டான ஒரு நிலப்பரப்பு கிடையாது. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இயற்கையில வந்து எது வந்து முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நமக்கு நம்ம நிறைய அறிவியல் பூர்வமா நம்ம நிறைய வளர்ந்திருந்தாலும் கூட எது முக்கியமானது, அதனுடைய கண்ணிகள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம பொதுவா என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, பாறைகள் அப்படிங்கிறது யாருக்கும் பயன்படாதது, அது பிரயோஜனம் இல்லாதது அப்படிங்கிறது. பட் பாறைகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதற்கு உயிர் இருக்கிறது, அது மூச்சு விடுகிறது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான விஷயம். அந்த பாறைகள் மேல பல்வேறு உயிரினங்கள் வந்து வசித்து வருகின்றன. ஒன்று சொல்ல போனா மரங்கள் இருக்கக்கூடிய பாறைகள் இருக்கக்கூடிய உயிரினங்கள், எந்த மரங்களும் இல்லாத வெறும் பாறைகளுக்கு கூட பல்வேறு உயிரினங்கள் இருக்குது. நிறைய வந்து பல்லிகள் இருக்கு, நிறைய பல்வேறு அதாவது ஒரு பாறை அப்படிங்கிறது பல் உயிரியம் வந்து அந்த இடத்துல இருக்குது. சோ அதை நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு வீட்டுல மனிதர்கள் வசிக்கக்கூடிய வீட்டை இடிப்பதற்கு நாம் எப்படி அனுமதி கொடுப்பதில்லையோ, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதே மாதிரி வந்து பல்வேறு உயிரினங்கள் வசிக்கக்கூடிய ஒரு பாறையை வந்து இடிக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்க கூடாது. ஏன்னா அளவுக்கு அதிகமான பாறைகளை வந்து இடிச்சிட்டோம். இப்ப நீங்க சொல்ற லாரியில் எடுத்து போற பிரச்சனை மணல் குவாரியிலே இருக்குது. அவங்க திருட்டுத்தனமா எடுத்துட்டு போறதுனால வந்து அதிகமான அளவு மணலை லாரியில் எடுத்து போறோமா அந்த ரோடே பழுதடைஞ்சிருக்குது. அப்புறம் திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் வேகமா போறதுனால நிறைய குழந்தைகள், பள்ளிக்கு போற மாணவர்கள் நிறைய பேர் அடிபட்டு இறந்து போயிருக்காங்க காஞ்சிபுரம் பகுதியிலாம். அதே மாதிரி இந்த கல்குவாரியிலேயே வந்து நிறைய பேர் அடிபட்டு இறந்து போகிற வாய்ப்பு, ஏன்னா எல்லாமே திருட்டுத்தனமா செய்யப்படுது. ஒன்றை சார்ந்து இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எல்லாமே ஒரு சார்ந்து இருக்குது. அதுவும் குறிப்பா வந்து இயற்கை அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கண்ணி. அந்த மனிதன் அந்த கண்ணியில ஒரு சின்ன பகுதியா இருக்கிறான். ஒரு சிறு பூச்சியில இருந்து அனைத்துமே பல்வேறு விதத்துல இணைக்கப்பட்டிருக்குது. நீங்க எங்கேயாவது இடத்துல உடைச்சீங்கன்னா அது உங்களதான் வந்து கடுமையா பாதிக்கும், நேரடியா அதான் பாதிக்கும். தொடர்ந்து பேசலாம் திரு ஸ்ரீனிவாசன். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஜெபர்சனிடம் பேசலாம். ஜெபர்சன், இப்ப கன்னியாகுமரி பகுதியில எத்தனை சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா பல இடங்கள்ல வந்துட்டு என்னென்ன லாரிகள் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறது சோதனை சாவடிகளுக்கு அந்த செல்லும் வழியில் அந்த விவரங்களை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். கன்னியாகுமரியில மட்டும் எத்தனை சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு? தொடர்ந்து பேசலாம் ஜெபர்சன்.
சார், இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க, அப்போ ஏற்கனவே வந்துட்டு இந்த பாதிப்புகள் அதிகமா இருக்கும் பொழுது இப்போ இதை சார்ந்து பல பாதிப்புகள் வரும்னு சொன்னீங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மூச்சு பிரச்சனை, ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த பாறைகளை உடைத்து சட்டவிரோதமாக அங்க வெடிமருந்துகள் எல்லாமே பயன்படுத்துறதுனால அந்த பாறையின் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிறத்துல சூரிய ஒளி பிரதிபலித்து வெப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து எல்லா இடங்களிலும் இருக்க குவாரியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அவர் சொன்ன விவசாயத்தை கூட அது நேரடியா பாதிக்குதுன்னு சொன்னாரு. அந்த கரு இது உருவாறதுக்கான விஷயங்கள் கூட அது பாதிக்குதுன்னு சொன்னாரு. இது முற்றிலும் உண்மை. அதாவது நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில பாறை உடைக்கிறத வந்து சீர்படுத்துறதோ அல்லது கண்காணிக்கிறதோ அப்படிங்கறத தாண்டி அது முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே இருக்க குவாரிகளை வந்து தடை செய்ய வேண்டும். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பாறைகளை உடைக்கிறது தமிழர்கள் கிடையாது, தமிழ்நாட்டு விஷயமா கிடையாது. அதை உடைக்கிறது வெளி மாநிலங்கள் இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள். அப்படியே உடைத்து இவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை அனுபவிக்கிற அந்த மக்களுக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. அங்க இருக்கிற மணல் துகள்கள், அங்க இருக்கிற பாறைகள் எல்லாமே வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போடுது. அப்ப இது என்ன, முற்றிலும் ஒரு அநியாய விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வளங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அது தமிழர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சு அவங்க வீடுகளை இடிக்கப்பட்டு இது வந்து ரொம்ப அநியாயம். இது வந்து முற்றிலுமாக நிறுத்தணும் அல்ல தடை செய்யப்படணும். தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீனிவாசன் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஜெபர்சனிடம் பேசலாம். ஜெபர்சன், கன்னியாகுமரி பகுதியில சோதனை சாவடிகள் எத்தனை அமைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா சோதனை சாவடிகள் வழியாகத்தான் அந்த லாரிகள் சென்றாக வேண்டும். அப்பொழுது அந்த லாரிகளில் என்ன இருக்கிறது என்ற கூடிய விவரங்கள் அங்கே தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த விவரங்கள் எல்லாமே தெரிவிக்கப்படுதா? மொத்தமாக எத்தனை சோதனை சாவடிகள் அங்கு இருக்கு? நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுத்தி மொத்தமும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் இருக்கு. குறிப்பா வந்து இந்த சோதனை சாவடிகள் அதிகமாக வந்து கேரளா பகுதிக்கு வந்து போகக்கூடிய வாகனங்கள் அனைத்து வந்து கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தி தான் வெளி கேரளா மாநிலத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் வந்து அந்த பகுதியில் வந்து கண்காணிப்பு கேமராக்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா களியக்காவிளை பகுதியில் வந்து இந்த மாதிரி கண்காணிப்பு கேமரா அமைத்திருக்காங்க. எப்பொழுதுமே வந்து காவலர்கள் வந்து அந்த பணியில வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து அந்த பகுதியில் மக்களுடைய புகார் என்னன்னா, காவல்துறையில் வந்து காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு காவலர் வந்து ஏதேனும் ஒரு புகார்கள் சிக்கிக்கொண்டு அல்லது வந்து ஏதேனும் ஒரு தண்டனை கொடுக்கும் விதமாக தான் இந்த காவலர்களை வந்து செக் போஸ்ட்ல வந்து நியமிக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கிறது. இந்த தண்டனை ஏற்பட்ட வந்து இந்த காவல்துறை அதிகாரி வந்து விரக்தி அடைந்த அந்த பகுதியில் வந்து அந்த சோதனை சாவடியில் வந்து 24 மணி நேரம் வந்து அவர் டியூட்டி பார்க்கும்போது அவர் வந்து அந்த பகுதியில் வந்து ஒழுங்காக வந்து சோதனை சாவடிகள்ல வந்து பணி செய்வதில்லை ஒரு இந்த பொதுமக்கள் தரப்பில் இருந்து ஒரு புகார் எழுந்திருக்கு. இது மாதிரியாக இந்த சோதனை சாவடிகளில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடியில் கொடுக்க அதிகாரிகள் வந்து நிச்சயமாக நல்ல முறையில் ஒரு செயல்பட்டு தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும். இல்லாத ஒரு தனி மனிதனாக அதை தடுப்பதற்கு எந்த பகுதியும் இல்லை. எந்த மக்கள் நினைத்து எந்த வித இதுவுமே தடுத்து விட முடியாது. தொடர்ந்து அது மட்டுமல்லாம இந்த பகுதியில் வந்து சாலை வழியாக அதிக பாரம் ஏற்றி இந்த கல்லுகள் வந்து குறிப்பிட்ட அளவு தான் ஏற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து அரசு வந்து நிர்ணயித்திருக்கிறது. அரசு நிர்ணயித்ததை விட அதிக அளவில் வந்து இந்த கல்களை வந்து பாறையாக்கி இங்கிருந்து பாறையிலிருந்து உடைத்து கல்களை வந்து எடுத்து செல்றாங்க. இது வந்து அதிக பாரம் ஏற்றி செல்வதனால வந்து இந்த கிராமப்புற சாலைகள் வந்து முற்றிலுமாக சேதமடைந்து இந்த சாலைகளை வந்து திரும்ப வந்து போடுறதுக்கு பல ஆண்டுகள் காலதாமதம் ஏற்படுது. குறிப்பாக 5 ஆண்டுகள் வந்து இந்த சாலைகள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்திருந்தா அந்த சாலைகள் வந்து முற்றிலுமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் 3 மாதங்களே தாக்கு பிடிப்பதில்லை. தற்போது வந்து ஒளிப்பதிவாளர் காட்டிட்டு இருக்க இந்த சாலை வந்து சுமார் 1 மாதத்திற்கு முன்னாடி இந்த சாலை இப்ப அமைத்திருக்காங்க. இந்த பகுதி மக்கள் வந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளில் இந்த உடைந்திருந்த சாலை வேண்டும், இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் செல்ல முடியவில்லை என்று பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களுக்கு முயற்சியின் நிமித்தமாக தற்போது இந்த சாலை வந்து போட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து கல் குவாரிகளில் இருந்து வாகனங்கள் மீண்டும் இந்த பகுதிகளில் செல்லுமே ஆனால் இந்த சாலையானது இன்னும் சில மாதங்களில், அதாவது 2-3 மாதங்களில் உடனடியாக சேதமடையும் ஒரு சூழ்நிலை வந்து இந்த பகுதியில் உருவாகி இருக்கிறது. இதனை வந்து கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக வந்து சினி வந்து இருக்காங்க. சினிங்கிற அவர்கிட்ட கேட்போம், ஐயா வந்து இந்த பகுதியில வந்து இந்த மாதிரியான கல் குவாரிகள்ல இருந்து இது மாதிரியாக வந்து சோதனை சாவடிகள் மூலமாக தான் வந்து இந்த பெரும்பாலான
பாறைகளை உடைத்து வந்து லாரிகள் மூலமா எடுத்து சொல்றாங்க. அது வந்து கல்லாகட்டும், எம்சாண்ட் ஆகட்டும், ஜல்லி ஆகட்டும் எடுத்து சொல்றாங்க. இது வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து அதிகாரிகள் எப்படி வந்து அனுமதிக்கிறாங்க? இந்த பகுதியில வந்து இப்படி எடுத்து சொல்றதுக்கு அதிகாரிகள் அனுமதிக்கிறாங்களா, வேற எந்த மாதிரியாக வந்து அவங்க எடுத்து சொல்றாங்க? அதிகாரிகளுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த தலைவர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த சோதனை சாவடியிலிருந்து அனுமதிக்கப்படாத இந்த கனிம பொருட்கள் எல்லாம் கடத்தப்படுகிறது. இந்த கனிம பொருட்கள் கடத்தப்படுகிறதன் காரணமாகவும் கேரளாவை சேர்ந்த இந்த கார்ப்பரேட் கம்பெனி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை உடைப்பதன் காரணமாகவும் பெருந்தலைவர் காமராஜரால் இந்த மாவட்டத்திற்கு நீர் ஆதாரத்திற்காக கட்டப்பட்ட சிட்டார் அணையிலே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மாவட்டத்திற்கு கட்டுமானத்திற்கு மணல் தேவை. அதற்கு மாற்று வழியை மாவட்ட நிர்வாகம் ஆலோசிக்க வேண்டும். உதாரணமாக பேச்சிப்பாறை அணையிலே ஆயிரக்கணக்கான டன் மணல்கள் தேங்கியுள்ளது. 2, 3, 4, 5 ஆண்டுகள் எடுத்தால் கூட அந்த மணல் குறையாத அளவிற்கு அந்த பேச்சிப்பாறை அணை மணலால் நிரம்பி இருக்கிறது. அங்கு அந்த அணையிலே நிரம்பி இருக்கின்ற அந்த மணலை கட்டுமானத்திற்கு எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம். கட்டுமான தொழில்கள் பாதிக்கப்படாது. இதற்கான மாற்று வழியை மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும். ஆனால் இதை செய்யாமல் கேரளத்தை சேர்ந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எங்கள் குமரி மாவட்டத்தை வஞ்சிக்கின்ற வகையில இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை உடைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனுமதிக்கப்பட்டதற்கு மீறி சக்தி வாய்ந்த வெடி பொருட்களை வைத்து இந்த பாறையை உடைப்பதன் காரணமாக ஏழைகள் பாட்டாளிகளுடைய இந்த பகுதியில வந்து கனிம வளம், அதாவது இந்த மாதிரி பாறைகளை உடைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்திருக்கு, தடை விதித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தும் வந்து இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கா. வெளியிலிருந்து அவர்கள் கற்களை கொண்டு வந்து இங்கு உடைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் அத்துமீறியும் சில வேளைகளில் இரவு வேளைகளில் இந்த பாறைகளை உடைக்கிறார்கள். பெரிய வெடிச்சத்தம் கேட்கிறது. மக்கள் அஞ்சி நடுங்கிறார்கள். இதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்கிற கருத்தை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமாக ஹேமா, தற்போது வந்து இவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து அரசு வந்து கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் இரவு நேரங்களில் முறைகேடாக வந்து அவர்கள் வந்து பாறைகளை உடைக்கிறார்கள். இதனால் வந்து பாறைகளை உடைப்பதன் மூலமாக எந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்கிறது? குறிப்பாக அருகிலே இருக்கக்கூடிய சிட்டாறு டேம் வந்து முற்றிலுமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இன்னும் இவர்கள் இதை வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த பாறைகளை உடைக்கும் திட்டத்தை தொடர்வார்களே ஆனால் சிட்டார் இந்த டேமினுடைய நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் என்பது பல சமூக ஆர்வலர்கள் கருத்தாக இருக்கிறது. இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு அரசு உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும். அரசு வந்து அறிக்கைகளை மட்டும் விட்டுவிட்டு இந்த பகுதிகளில் வந்து ஆய்வு மேற்கொள்ளாமல் இருந்தால் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் தொடரும் என்பதும், உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த பகுதிகளில் முகாமிட்டு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆய்வுகளை மேற்கொண்டு இங்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஹேமா, மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தும் இந்த கல்குவாரிகள் இயங்கிட்டு இருக்கு. இது குறித்து அதிகாரிகளிடத்துல அவங்க தகவல் சொன்னாங்களா? இதற்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஹேமா, இந்த பகுதிவாசிகள் வந்து இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்பா, ஐயா வந்து தற்போது வந்து இந்த பகுதியில வந்து தொடர்ந்து வந்து கல்குவாரிகள் வந்து செயல்பட்டு வரதா சொல்லியிருக்கீங்க. இந்த கல்குவாரிகள் கல் உடைக்கிறது சம்பந்தமா இப்ப வந்து தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதித்திருந்தோம் மாவட்ட நிர்வாகம். இவங்க இந்த மாதிரியாக செயல்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாவட்ட நிர்வாகத்திட்ட தொடர்பு கொண்டு உங்க புகார் அளித்திருக்கீங்களா? இல்ல வந்து அதை அளித்து அதுக்காக நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறாங்க? அதாவது இந்த கல்குவாரி உடைக்கிறத பற்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த ஊர் பொதுமக்களாக நாங்கள் செய்திருக்கோம். பல்வேறு அதிகாரிகள் பல வந்து பேசியிருக்காங்க. ஆனா எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கிற மாதிரி இல்ல. அரசு அனுமதி அளித்திருக்கிறது சொல்லி கொஞ்சம் தான் உடைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க இரு வேளைகள்ல தொடர்ந்து வந்து இப்ப வந்து மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்குவாரிகள் வந்து செயல்படக்கூடாது, கல்குவாரிகள் வந்து மேற்கொண்டு இருக்கிற அனுமதியை தவிர மேற்கொண்டு அனுமதி வந்து மறுக்கப்படுகிறதா சொல்றாங்க. தொடர்ந்து வந்து சில கல்குவாரிகள் வந்து நிறுத்தப்பட்டு திரும்ப வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு திரும்பவும் பாறை உடைக்கிறதாக வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியான கல்குவாரிகள் குறித்து நீங்க தகவல் சொன்னீங்களா? ஆமா, அது வரைக்கும் கழிஞ்ச ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நாங்க ஒரு தகவலா அனுப்பியிருக்கோம். இரவு நேரங்களில் மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்குது, பகல் வேலையில வெடிச்சத்தம் இருக்குது. மறுபடியும் இந்த ரோட்ல மிகப்பெரிய 40 டன் 50 டன் வச்சு அவங்க ஜல்லி இன்சான் போன்ற எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. அப்ப எங்க இருந்து வந்தா முதல்ல உடச்சு போட்டுருந்தாங்களா, அதை தான் அவங்க பொடிச்சு
போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. புதுசா வெடி வைக்க மாட்டேன்னு சொன்னா கூட இரவு வேளைகள்ல அப்பப்ப அந்த எல்லா இடங்கள்லயும் 3 கல்குவாரிகளையும் இரவு வேளைகள்ல அவங்க வெடிச்சுதான் இருக்காங்க. இப்பவும் அவங்க வெடிச்சுதான் இருக்காங்க. அதுல இந்த உள்ளூர்வாசிகள் எனக்கு சொல்ல வேண்டியது, இயற்கையா எங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய வளமா கடவுள் கொடுத்தாலும் இயற்கை கொடுத்தாங்களோ அந்த வளத்துல தான் நாங்க 10-50 ஆண்டு காலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நீராக இருப்பது நம்ம இந்த விவசாயம் நம்பி இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக காமராஜ் பீரியட்ல இங்க இந்த விவசாய பகுதிக்காக ஒரு சிட்டார் டாம கட்டி போட்டிருந்தாங்க. அது ஏதோ எங்க ஊருக்கு மட்டும் அந்த விவசாய தண்ணி பயன்படுது, நாகூர் வரைக்கும் சிட்டார்பட்டினம் கால்வாய் அந்த கால்வாய் வரைக்கும் இந்த தண்ணி போக போகுது. அப்ப இந்த மிகப்பெரிய வெடிவை கொண்டு வைக்கிறனால சிட்டார் டாமிலே விரிசல் ஏற்பட்டு இருக்குது. நம்ம வசிக்கக்கூடிய இந்த பக்கத்தில் விட்டு முதல்ல எல்லாம் நீர் ஊற்று மாதிரி ஊற்று எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்ப அந்த இந்த கல்குவாரி உடைக்கிறனால நம்ம ஊற்று பகுதியில் அந்த தண்ணியே வர மாட்டேங்குது. இப்ப டிசம்பர்லயே அந்த ஊற்று எல்லாம் வச்சு போச்சு. 3 ஆண்டுகள் நம்ம அந்த மலைப்பகுதி எடுக்கிறதுல நீர் ஊற்றுகள் எல்லாம் தண்ணி அடியை பார்த்து போட்டு இருக்கனால மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் கூட ஏற்பட்டு இருக்குது. தண்ணி பஞ்சம் அது மாதிரி இந்த கனிம வளங்கள் உடைக்கிறனால மிகப்பெரிய பொடிப்படலங்கள் எல்லாம் தண்ணியிலையும் வருது, கேன்சர் அதிகமா வருது, சின்ன குழந்தைகளுக்கு நோய். தொடர்ந்து பேசுவோம். இந்த பகுதிவாசியா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது? இந்த பகுதிகளை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னா, இயற்கை வளம் மிக்க ஒரு பிரதேசம் களியல் பிரதேசம். இங்க களியல் பிரதேசத்துல தான் இயற்கை ரப்பர் அதிக அளவில் உற்பத்தி, அதிக அளவில் மட்டும் இல்ல, தரமான ரப்பர், உலகிலேயே தரமான ரப்பர் களியல் ரப்பர் தான். ஏன்னா எலாசிட்டி அவ்வளவு, மண் வளம், அதுக்கு இயற்கை சூழ்நிலை, இதுதான் இந்த இடத்தின் வரப்பிரசாதம். அதை ஒரு 8 வருடமாக இந்த பாறை உடைப்பதனால் அதில் உள்ள தூசுகளும் அதில் உள்ள பாதிப்புகளினால் இந்த இயற்கை ரப்பர் வெகுவாக உற்பத்தி குறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருக்கிற பகுதி ஆனதனால் இங்கே எப்போதும் மழை கிடைக்கும். காரியம் என்ன என்று சொன்னால், 2 பருவக்காற்று உண்டல்ல, தென்மேற்கு பருவக்காற்று ஒன்று, வடகிழக்கு பருவக்காற்று, 2 பருவத்திலேயும் மழை கிடைக்கும் ஒரே மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இதனை இந்த பாறை உடைப்பதன் காரணத்தினால் 200 அடி ஹைட்ல இருந்த மலைகள் தரமட்டத்தை கீழே 100 அடிக்கு கீழே போயிட்டு, இதனால இந்த இவ்வளவு கனிம வளங்களை சுரண்டி கொண்டு சென்ற இந்த பாறை முதலாளிகள் மீது எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்ல வேண்டும், கனிம வளத்துறை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்கள் எந்த ரீதியில அவர்கள் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்று என்னுடைய நன்றி. உங்க தகவலுக்கு நன்றி ஐயா. இப்ப ஒரு சமூக ஆர்வலர் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்பா. ஐயா, இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து, நீங்களும் இந்த பகுதிவாசியா தான் இருக்கீங்க, இந்த பகுதியில சிட்டார் பட்டணம் கால்வாய் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. ஒரு விவசாயி, நீங்களும் ஒரு விவசாயியா சொல்லிருக்கீங்க. இந்த விவசாயியா இந்த சிட்டார் பட்டணம் கால்வாய் ஒரு காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ஆபத்தான நிலையில இருக்கு இந்த சிட்டார் பட்டணம் கால்வாய். இந்த சிட்டார் பட்டணம் கால்வாயை பாதுகாக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருக்கீங்களா? இதற்கான இதை மேலும் இந்த இன்னும் 1 மாத காலங்கள் அவர்கள் கல்குவாரிகள் கல்லை உடைக்கும் போது பேரு ஆபத்து ஏற்படுது, விவசாயம் பாதிக்கப்படும், இந்த மக்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படும் ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, இந்த சிட்டார் அணை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை உடைத்து நொறுக்கக்கூடாது என்றும் களியல் பகுதியிலே விவசாய சங்கத்தினர்களும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து தொடர் போராட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை உடைத்ததன் காரணமாக இங்கு பருவமழை தவறி போயிருக்கிறது. அதனால் நீர் ஆதாரம் குறைந்திருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த காரணத்தினால் மழைக்காலம் மறைந்து வறட்சி காலம் வருகின்ற வேளையில கடல் நீர் தற்பொழுது இங்கு ஊடுருவுகின்ற ஒரு ஆபத்தான சூழல் இப்பொழுது இந்த மாவட்டத்திற்கு இருக்கிறது. இப்ப இந்த மலையை பாதுகாக்கணும், இந்த சிட்டாறு பட்டணம் கால்வாயை இப்ப பாதுகாக்கணும்னா அரசு உடனடியாக என்ன நடவடிக்கையை மேற்கொண்டா இந்த சிட்டாறு பட்டணம் கால்வாய் மாவட்டத்திற்கே வரப்பிரசாதமாக இருக்கிறது, ஒரு முக்கியமான அணை. இந்த அணையை பாதுகாக்கிறதுக்கு அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன நினைக்கிறீங்க? இங்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற பெரிய பாறைகளை எல்லாம் சக்தி வாய்ந்த வெடிப்பொருளை வைத்து உடைத்து நொறுக்குகிறதை அரசு தடுக்க வேண்டும். இது உடைத்து நொறுக்கிறதன் காரணமாக அந்த வெடிச்சத்தம் தாங்க முடியாமல் இந்த மலையோரத்தில் இருக்கின்ற வன விலங்குகள் இங்கிருந்து ஓடிவிடுகிறது. மேலும் அந்த மலையோரத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த சிட்டார் அணையின் விரிசல் ஏற்படுகிறது. இதை தடுப்பதற்கு ஒரே வழி இந்த சிட்டார் அணை ஓரத்தில் இருக்கின்ற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை
வெடிமருந்தை வைத்து உடைப்பதற்கு அரசு அனுமதிக்க கூடாது. அரசு கண்டிப்பாக தடுக்க வேண்டும். அரசு அப்படி தடுத்தால் இந்த அணை பாதுகாக்கப்படும். இந்த அணை பாதுகாக்கப்பட்டால் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களினுடைய குடிநீர் தேவை அது பூர்த்தி செய்யப்படும். அதற்கு அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும். நன்றி ஐயா உங்க தகவலுக்கு. இன்னும் ஹேமா பாதிக்கப்பட்ட இந்த பகுதிவாசி மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில இந்த மாதிரியாக பாறைகள் அத்துமீறி உடைக்கப்படுறதா சொல்றீங்க. மேலும் சிட்டார் பட்டணம் கால்வாய் இன்னைக்கு அதை உடைக்கப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு விவசாயம் கேள்விக்குறியாகும் நினைக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க? அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வெடிப்பது சம்பந்தமாக நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அதாவது மறியல் போராட்டம், கரிங்கொடி கட்டல், அதே மாதிரி அரசினுடைய எல்லா எந்திரங்களும் செழிக்கக்கூடிய வகையில் நாங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். தற்போது மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் ஒரு தடை என்று சொல்லி இருக்கிறார்கள், பாறை உடைக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்பவும் இரவு நேரங்களில் பாறை உடைத்து வலிய லாரிகளில் 60 டன் 80 டன் கொள்ளக்கூடிய லாரிகளில் பாறை கடத்துவதும், அதை தொடர்ந்துதான் எங்களுடைய வீடுகள் சேதமடைஞ்சிருக்கிறது. 100க்கும் அதிகமான வீடுகள் விரிசல் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலையை பத்தி பல பேர் பேசினாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பேசுறாங்க. நீங்க இப்ப இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ள இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அரசாங்கம் என்ன செய்தா நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் நினைக்கிறீங்க? இந்த பாறைவடைகளை எல்லாம் அடைச்சு பூட்டணும். அடைச்சு பூட்டியா மட்டும்தான் மக்கள் தப்ப முடியும். அல்லாட்ட விவசாயம் அழியும், குடிநீர் அழியும், அனைத்து மக்கள் இங்கிருந்து வெளியேற ஒரு சூழ்நிலை வரும். ஒரு மறுபூமியாக மாறப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. இது மக்களுக்கும் ஆபத்து, இந்த நாட்டு விவசாயத்துக்கும் ஆபத்து. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நோய்கள், தொண்டை நோய், அதே மாதிரி கேன்சர், அதே மாதிரி டிபி போன்ற மாறாத நோய்கள் பிடிபட்டு மக்கள் மிகவும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதை தடை செய்ய வேண்டிய உத்தரவாதம் அரசுக்கு தான். மாநில அரசுகளோ, மாறி மாறி வரக்கூடிய மாநில அரசாங்களோ ஆனாலும் சரி, மாவட்ட ஆட்சியாளரும் சரி, இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நமது மக்களுடைய சில கோரிக்கைகளை ஏற்றிருந்தால் கூட எவரே அதிகாரிகள் கண்டுகிடாத ஒரு நிலைமை. இரவிலையும் பாரபிடிக்கிறது உண்டு, பகலிலையும் பாரபிடிக்கிறது உண்டு. நம்ம கேட்டு போனால் அங்கே விரட்டுகின்றார்கள், குண்டகளை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ரோட்டிலே சென்றால் எங்களை விரட்டுகிறார்கள். எங்களை நீங்கள் வந்தால் எங்களை இங்க இருக்க விடாமல் இருந்தால் நாங்கள் அது செய்வேன், வண்டி ஏற்றுவேன், அது ஏற்றுவேன், இது ஏற்றுவேன் என்றெல்லாம் சொல்லி எங்களை விரட்டிக் கொண்டே இருப்பேன். இந்த பேட்டி எடுக்க நேரத்திலே சில ஆட்கள் இங்க விரட்டினார்கள். இது என்ன நியாயம்? பேசுவோமையா உங்க தகவலுக்கு நன்றி. ஹேமா, தற்போது இந்த பகுதி மக்கள் குறிப்பிட்டதை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியில் அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வுகளை மேற்கொள்ளணும். இந்த பகுதியில் சட்டத்துக்கு புறம் செயல்படும் இந்த குவாரிகளை மூட வேண்டும். இந்த குவாரிகள் கல் உடைப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும். தடுத்தால் மட்டுமே தங்களுக்கு இந்த பகுதியில் வாழ்வதற்கு ஒரு சூழல் ஏற்படும். தங்களுடைய விவசாயமானாலும் சரி, விவசாயத்திற்கு தண்ணீர் எடுத்து வரக்கூடிய சிட்டார் பட்டண கால்வாயா இருந்தாலும் சரி, சிட்டார் அணையை பாதுகாக்கப்படும் என்பதுதான் இந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். ஜெபசன், திரு ஸ்ரீனிவாசன், இப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே சொன்னாங்க என்ன விதமான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த கல் குவாரிகள்னால மழை வளம் அதிகமாக குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த குடியிருப்பு பகுதிகளிலும் நிறைய பிரச்சனை, விவசாயத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கி இருக்கும் இந்த ஒரு கல் குவாரிகளுக்கு, இந்த கல் குவாரிகளை விதிமுறைகளை மீறி செயல்பட்டிருக்கு. இப்போ இதற்கு உடனடியாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது அளவுக்கு மீறி ஒரு விஷயத்தை செய்வது தடை தான் விதிக்கணும். அது ஏற்கனவே மக்கள் அது தடை விதிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இரவு நேரங்கள்ல அள்ளப்படுதுன்றாங்க. நான் சொன்னது நீங்க எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழகத்துல இந்த மாதிரியான வெறும் கல்குவாரி மட்டுமல்ல, கல்குவாரி, மணல் குவாரி, தாது மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, இந்த 4க்கு இதே மாதிரி எந்த விதமான வரைமுறையும் இல்லாம அது அள்ளப்படுது. அது முற்றிலுமாக தடை விதிச்சு அதை நிறுத்ததான் செய்யணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக ஏற்கனவே அள்ளப்பட்டு விட்டது. அந்த ஊர்களில் மக்கள் சொல்றாங்க. அந்த மக்கள் சொல்றதை தாண்டி நம்ம எதுவும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அது அளவுக்கு அதிகமாக கல்லப்பட்டது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இயற்கையை நேசிக்காத, இயற்கை வளங்கள் உயிரில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசுடைய கொள்கை தான். இதுக்கு இப்போ கனிம வளத்துறை, மாசு கட்டுப்பாட்டுத்துறை எல்லாமே அமைதியா இருக்கக்கூடிய சூழல் தான் எல்லா இடங்கள்லயும் இருக்குது. அப்ப இதை நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல இயற்கை அப்படிங்கிறது உயிருள்ள ஒரு பொருள். அது பல்வேறு உயிரினங்களை கொண்டுள்ளது. அதுதான் நம்மளுக்கு சோறு போடுது, அதனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சின்ன குழந்தைகள் இருந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனா இந்த செய்யறது இந்த மாவட்ட ஆட்சியர்
இதுல இருக்கக்கூடிய செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த விவரங்கள்லாம் தெரியும். இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்யப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து இது வந்து தமிழகத்துக்கு பயன்படாத ஒரு கல்குவாரி திட்டம். தமிழக மக்கள் இதனால எந்த பயனும் அடையவில்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய அல்லது கேரளாவில் இருக்க கார்பரேட் கம்பெனிகள் தான் இங்க இருந்து மணல் எடுத்துட்டு போறாங்க. அது எம்சாண்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும். கேரளாவில் இது செய்ய முடியாது, கேரளால மணல் எடுக்க முடியாது, கேரளால வந்து இதெல்லாம் செய்ய முடியாது நல்லா தெரியும். அதனால இங்க இருக்கிற மக்கள் எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் தான் அதுல இருக்கு. இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டியது. இந்த கல்குவாரி விஷயங்கள், இந்த கல்குவாரி வெடிமருந்து இது எல்லாமே முற்றிலுமாக தடை செய்யப்படும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு ஸ்ரீனிவாசன். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல இடங்களில் விதிமுறைகளை மீறி கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. கேரளாவில் இயற்கை கனிம வளங்களை சுரண்டுவதற்கு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை இருப்பதன் காரணமாக கன்னியாகுமரி பகுதியில் இருந்து விதிமுறைகளை மீறி கட்டுப்பாடுகளையும் மீறி இங்கிருந்து ஜல்லி, செயற்கை மணல் ஆகியவை கொண்டு செல்லப்படுகிறது. அதிகாரிகள் இதை கண்காணிக்கவில்லை என்கின்ற புகாரும் அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் இருக்கிறது. விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வரும் இந்த கல்குவாரிகளை உடனடியாக மூட வேண்டும். அதே நேரத்தில் மற்றும் அனுமதி வழங்கியிருக்கின்ற அந்த கல்குவாரிகளில் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்த வேண்டும். மேலும் இயற்கையை நேசிக்கும் பொழுது அதற்கான பலன்களை அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் இயற்கையின் விதியை மீறி செயல்படும் பொழுது அதற்கான பாதிப்பை மனிதர்கள் தான் சந்திக்க வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த கன்னியாகுமரியில் விதிமுறைகளை மீறி இயங்கக்கூடிய இந்த கல்குவாரி பிரச்சனைகளுக்கு அரசு உடனடியாக தலையிட்டு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் செய்தி அரங்கில் எம்மோடு இணைந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் களத்திலிருந்து எம்மோடு இணைந்த எமது செய்தியாளர் ஜெபர்சனுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.